கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அச்சம் என்பது மடமையடா இரண்டாவது ட்ரெய்லர் ரிலீஸ். வினை தாண்டி வருவாயா படத்தை அடுத்து கௌதம் மேனன் இயக்கத்துல சிம்பு நடிச்சிருக்கும் படம் அச்சம் என்பது மடமையடா. அஜித் நடிச்ச என்னை அறிந்தால் படத்தை இயக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல கமிட் ஆகி சில தினங்கள் நடிச்சாரு சிம்பு. ஆனா எதிர்பாராத விதமா அஜித்தோட கால் ஷீட் கிடைச்சதுனால அந்த படத்தை இயக்க போயிட்டாரு கௌதம். சிம்புவும் அதுக்கு விட்டு கொடுத்து அந்த இடைவெளியில வாலு படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. பின்னாடி என்னை அறிந்தால் ரிலீஸ் ஆன அப்புறம் மீண்டும் அச்சம் என்பது மடமேடா படம் தொடங்கப்பட்டது. அதையடுத்து வேகமா படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில கடைசியா ஒரு பாடலை மட்டும் படமாக்க வேண்டியிருந்த போது கௌதம் மேனன் சிம்புவுக்கு இடையே சம்பள பிரச்சனையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால பின்னாடி தனுஷ் நடிச்ச என்னை நோக்கி பாயும் தோட்டா பட வேலைகள்ல இறங்கினாரு கௌதம். இந்த நிலையில சில மாதங்களுக்கு அப்புறம் சிம்புவுடனான கருத்து வேறுபாடு நீக்கப்பட்டு கடைசி பாடல்லையும் அவர் நடிச்சு கொடுத்துட்டாரு. அதனால ரிலீஸுக்கு தயாராயிட்டு இருக்கு அச்சம் என்பதும் மடமேடா. மேலும் ஏற்கனவே இந்த படத்தோட முதல் ட்ரெய்லர் வெளியிடப்பட்ட நிலையில ரஹ்மான் இசையில உருவான தள்ளி போகாதேன்ற பாடல் வெளியிடப்பட்டு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில நேத்து அந்த படத்தோட 2வது ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கு. அதையும் சிம்பு ரசிகர்கள் இணையதளங்கள்ல பெரிய அளவுல ட்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க.